ஒன்று மாதிரியே ஒரு குழந்தை தான். அப்பா கிட்ட போய் நின்று, அப்பா வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப், வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் கேட்டுகிட்டே இருக்கான். அப்பா சிரிச்சுட்டே போகிறாரு. பிடிச்சி எழுத்து கேட்குறான், அப்பா வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப், என்னப்பா அர்த்தம், வாழ்க்கைக்கு என்னப்பா வேல்யூ? நீ யோசிச்சுப்பாரு. ஆகாயத்துலேருந்து மழை கொட்டுது, விழக்கூடிய அந்த துளி எங்கே விழுதோ அதை பொறுத்து இருக்கு அதனுடைய விதி. சாக்கடையில் விழுந்தா சாக்கடையில் போகும், பாறையில் விழுந்தா அப்படியே காஞ்சு காணாமல் போகும், வரப்பில் விழுந்தா வரப்பில் மண்ணோட இதாகிடும், வயலில் விழுந்தா அங்கே இருக்கக்கூடிய செடிக்கு கொஞ்சம் உரமாக மாறும். ஒரு வாய் திறந்திருக்கக்கூடிய சிப்பியில் விழுந்தது அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது முத்தாக மாறப்போகுது. ஆக ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மேகத்துக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. எல்லா இடத்துலையும் மழை பெய்யும். யார் மாதிரி? உங்கள் டீச்சர் மாதிரி. வகுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த டீச்சர் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருமேவா அப்படியே ஆவாங்க? அப்துல் கலாம் ஐயா உட்காந்துருந்த வகுப்பில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாரா? டீச்சர் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சு காதில் அவருக்கு மட்டும் பாடம் சொன்னாங்களா? இல்லையே. அவருடைய வகுப்புலேயும் 30 பேர் இருந்திருக்கலாம், அவருடைய வகுப்புலேயும் 35 பேர் இருக்கலாம். ராமேஸ்வரத்தில் தமிழ் வழி கல்வியில் ஒரு சாதாரண குடும்பத்தில், அதுவும் ஏழ்மை இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தை உயர்ந்து 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 மேலே வரும் பொழுது ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடங்கள் 2 காதில் கேட்டால் பத்தாதுன்னு 10 காது வாங்கி ஒரு குழந்தை கேட்டு 39 பேரும் சாதாரண நபர்களாக இருக்க அந்த ஒத்த குழந்தை ஒரு துருவ நட்சத்திரமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமாக வரணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய கடுமையான முயற்சி இருக்கணும். அப்போ இந்த குட்டி பையன் ஓடி போய் அப்பா பிடிச்சி குளிக்கிறான். அப்பா டெல் மீ வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப், வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப், வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப். அப்பா சிரிச்சிட்டே சொல்றாரு, சரி இந்த சனிக்கிழமை உனக்கு லீவ் தானே, I will tell you what the value of life is on Saturday. Why அப்பா? Today is Monday. இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. நீங்கள் சீக்கிரம் இல்லை நீ பள்ளிக்கூடத்துக்கு போ. சனிக்கிழமை உனக்கு மறக்காமல் நான் வாட்ஸ் வேல்யூ ஆஃப் லைஃப்னு சொல்கிறேன், சரியா? ஓகே. அம்மாவும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. குழந்தைகிட்ட அப்பா ஏதோ சொல்ல போகிறாங்க. அம்மா கிட்ட திரும்பி அப்பா ஒன்று சொல்கிறாரு, நான் என்ன வேலை கொடுத்தாலும் ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுன்னு போய் பக்கத்தில் நிற்கக்கூடாது. நான் சொல்கிற வேலையை அவன் முடிக்கிற வரைக்கும் நீ பின்னால் கையை கட்டிக்கணும், உதவக்கூடாது. அம்மா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, அவனுங்க ஒரு வேலை கொடுப்பேன், அதை வச்சு அவன் வேல்யூ ஆஃப் லைஃப் புரிஞ்சுப்பான். சரி சனிக்கிழமை காலையில் குழந்தை எழுந்திரிச்சாச்சு, அன்றைக்கி பள்ளிக்கூடம் கிடையாது, அடுத்த நாளும் கிடையாது. அப்பா கிட்ட ஓடி வந்து பாப்பா கொடுங்க வாட்ஸ் வேல்யூ ஆஃப் லைஃப் டெல் மீ. அப்பா உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் உள்ளங்கையில் எதையோ ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறாரு. கையை மூடிட்டு சனிக்கிழமை நம்ம ஊரில் சந்தை உண்டு, சரியா? நம்ம ஊர் சந்தை சனிக்கிழமை அன்னைக்கு தான் எல்லாம் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு இடம். நீ என்ன பண்ணுற அப்படின்னா அங்கே போய் இந்த காய்கறிகளை எல்லாம் தூக்கி வீசி கழிவாக ஒரு குப்பை மேடு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அழுகின காய்கறிகள் வேண்டாததெல்லாம் தூக்கி குப்பையாக ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த குப்பை மேட்டுக்கிட்ட போய் நிற்கிற அம்மா சொல்லுங்க, ஐயோ நான் உங்ககிட்ட அதை தான் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன், ஒன்றும் பேசாத. அந்த குப்பை மேட்டுக்கிட்ட போய் நிற்கிறேன். நான் உன் கையில் கொடுத்துருக்கிற பொருள் இருக்கு இல்லையா, அதை கையில் வச்சுக்கிறேன். பாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன வேலை அப்படின்னு கேட்க போகிறாங்க. நீ என்ன பண்ணுற தெரியுமா எப்படின்னு கையை காமிக்கிறேன். இது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கட்டும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நின்றுட்டு மாலை சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வரேன். சரிப்பா. குழந்தை போயாச்சு, கையில் வச்சுட்ருக்கான். குப்பை நாத்தம் தாங்கவே முடியல, ரொம்ப கேவலமாக இருக்குது. பாதி பேர் அவனை பார்க்கவே இல்லை, மீதி பேர் அவனை கிண்டலாக பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கையில் இருக்கிறது என்ன? இவன் ஒன்றுமே பேசாமல் இருக்கான். என்ன வேலை? 2 ரூபாயா? சரி. பையன் மாலையில் திரும்பி வந்தாச்சு. அப்பா கேட்குறாரு, எப்படி இருந்தது அனுபவம்? அப்பா ரொம்ப மோசம்ப்பா, குப்பைக்கு நடுவில் நிற்கவே முடியலப்பா, அவ்வளோ நாற்றம் அடிக்குதுப்பா, அவ்வளோ கேவலமாக இருக்குப்பா, எல்லாம் கிண்டலாக சிரிக்கிறாங்கப்பா. அம்மா கேட்குறாங்க, எதுக்கு அந்த பேசாதே, உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி என்ன கேட்டேங்க, என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? 2 ரூபாயான்னு கேட்டாங்க. அப்படியா? சரி அப்பா வாழ்க்கையோட வேல்யூ என்னப்பா? இருடா, அவ்வளோ சுலபமாக சொல்லிட முடியுமா? வாழ்க்கை எவ்வளோ பெருசு. சரி அப்பா என்ன, அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் காத்துட்டு, அடுத்த சனிக்கிழமை வந்து உடனே அப்பா என்ன பண்ணாரு, சரி இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா, அதே பொருளை அப்பா அவன் கையிலேருந்து வாங்கி கொண்டு போய் பத்திரமா உள்ளே வச்சு பூட்டிட்டாரு. அடுத்த சனிக்கிழமை வரும்போது மறுபடியும் கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து தொலைச்சிடக்கூடாது, பத்திரம். இப்போ நீ எங்கே போகிற தெரியுமா, நம்ம ஊரில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது, there is a museum. அங்கே போய் நிற்க போகிறேன். நின்றுட்டு இதே மாதிரி கையை வச்சுட்டு இருக்க போகிறேன். எல்லாரும் போகிறவங்க வரவங்க, அதுவும் சாட்டர்டே சண்டே நிறைய கும்பல் வரும். உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. பார்த்துட்டு என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க. வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரி பையன் போய் நிற்கிறான். அதே மாதிரி சனிக்கிழமை கால் வலிக்குது, ஆனால் இடம் சுத்தமாக இருக்குது, கேவலமாக இல்லை. வரவங்க எல்லாம் கொஞ்சம் மரியாதைப்பட்டவங்க மாதிரியெல்லாம் இவனுக்கு தோணுது. இவன் கையை அப்படி குமிஞ்சு பார்க்குறாங்க. என்ன ஏன்னா அருங்காட்சியகத்துக்கு எல்லாரும் போக மாட்டோமே, அங்கே வரவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் எவ்வளோ என்னது இது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ என் டேபிளில் கண்டிப்பாக ஐ ஷுட் மவுண்ட் இட் ஆன் சம்திங் அண்ட் கீப் இட் ஆன் மை டேபிள். இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட்ஸ் ஸோ பிரில்லியன்ட். ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்?
இட்ஸ் 20,000. 20,000 நாட் பேட் அட் ஆல். குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. போன வாரம் 2 ரூபாயான்னு கேட்டாங்க, இப்போ 20,000ங்கிறாங்க. அப்பா சொல்லிருக்கார் பதில் பேசக்கூடாது. திரும்பி ஓடி வந்தாச்சு. அப்பாட்ட கொடுத்து, என்னாச்சு இன்னைக்கு? அப்பா இந்த இடம் நல்லா இருந்ததுப்பா, அவ்வளோலாம் மோசமா இல்லைப்பா, அழுக்கெல்லாம் இல்லைப்பா, குப்பையெல்லாம் இல்லைப்பா, ஈமோக்கி இல்லைப்பா, நல்லா நின்றுருந்தேன். அப்புறம் கேட்டாங்கப்பா எல்லாரும், என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லப்பா, 2ன்னு காமிச்சேன். என்ன சொன்னாங்க? இஸ் இட் 20,000 அப்படின்னு அவங்களே சொன்னாங்கப்பா. அப்படியா பா, வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப்? அமைதி அமைதி, இன்னும் ஒரு வாரம் கூட எனக்கு கொடு. சரி, அடுத்த சனிக்கிழமை அம்மாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழந்தை சனிக்கிழமை கழிஞ்சு சோறும் திங்கல, அப்படி போய் கால் வலிக்க நிற்குது. அப்பா சொல்றாரு, கொஞ்சம் கஷ்டப்படட்டும், அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்ல. அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும்போது அப்பா சொல்றாரு, there is a big jeweler in this city. இந்த ஊருக்குள்ள மிகப்பெரிய நகை வியாபாரி இருக்கார். இன்னைக்கு காலையில் என்ன பண்ற தெரியுமா? அவர் கடை திறக்கும் போது அவர் தான் முதல்ல நிற்கக்கூடிய ஆட்கள், பணியாட்கள் கூட வரமாட்டாங்க. அவர் போய் நிற்பாரு. அவர் வரும்பொழுது அவர் முன்னாலே இதை கையில வச்சுட்டு நிற்கிற. சரியா? போறான் பையன், அவரும் கேட்பாரு என்ன வேலைன்னு. அவ்வளவுதான். அவர் வராரு, பார்க்குறாரு, பார்த்த அடுத்த நிமிஷம் அது அவர் எடுக்கிற விதமே அவ்வளோ அழகா இருக்கு, கையில வைக்கிற விதம் அதோட அழகா இருக்கு. பார்த்துட்டு கண்ணெல்லாம் அப்படி மலர்ந்துருது. Where did you get this from? I have been searching for this. இந்த கல்லுக்காக தானே இத்தனை தேடிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய நகை கடையில கூட இது கிடையாது. என்ன விலைப்பா? சின்ன குழந்தை இதை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க நீ, உன்னை யார் இதை கொடுத்து அனுப்புனாங்க? என்ன விலை? Just 20 lakhs. 20 lakhs தானா? அதை விட இது அதிகமாக பெருமை. விலை தெரிஞ்சுதான் நீ சொல்றியா இல்ல தெரியாம சொல்றியா? அவர் பேசி முடிச்ச உடனே குழந்தைக்கு தாங்க முடியல, அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாம எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். அப்பா கிட்ட வந்து அனுபவம் எப்படி இருந்தது? அப்பா, somebody asked me, is it 2 rupees? Another person asked 20,000. This man is asking whether it costs 20 lakhs. அதுவும் சொல்றாரு அந்த விலைக்கு கூட இது கிடைக்காது, குட்டி குழந்தை உன் கையில எப்படி இருக்குன்னு கேட்கறாரு. பா, இது என்னதுப்பா? அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, மிக மிக விலை மதிப்பு வாய்ந்த ஒரு வைரக்கல்லை தான் உங்ககிட்ட நான் கொடுத்தேன். புரிஞ்சுதா? உன்னுடைய திறமைகளும் அதுதான். உங்ககிட்ட இறைவன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய திறமைகள் இந்த வைரக்கல் மாதிரி. யார் கூட நின்று எந்த கூட்டத்தில் அதை நீ விற்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய வேல்யூ மாறும். அப்போ வரக்கூடிய அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நீ யார் உன்னை சுத்தி இருக்காங்கன்னு முடிவு பண்ணு. என்ன புத்தகங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு முடிவு பண்ணு. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், the people who surround you will decide your value.